ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இனிமேல் வரப்போகிறது எல்லாமே ஃபெஸ்டிவல் நாள் தான். இந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை எப்பவும் போல் வைக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ரெடி பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கே மன நிம்மதியாக இருக்கும். அதே போல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் கம்மியான பொருள் தான் தேவைப்படும். கம்மியான பொருளில் பண்ணாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் விளக்கை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மஞ்சளை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமம் எடுத்துக்கோங்க. இது கூட கட்டாத முல்லைப்பூ எடுத்துக்கோங்க. முல்லைப்பூ பூத்ததாக இருந்தாலும் சரி, இல்லை மொட்டாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க. இதுவும் கட்டாமல் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த முல்லைப்பூவிலிருந்து ஒரு 10 பூ போல் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா அதனோட எட்ஜில் கயிறு வச்சு இந்த மாதிரி 4 சுற்று சுற்றிக்கோங்க. கயிறு வச்சு சுற்றினதுக்கப்புறமா எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி இந்த மாதிரி முடி போட்டு விட்டுருங்க. முடி போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு பூ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம முல்லைப்பூ ஒவ்வொரு பூவாக தனியாக ஒட்டினா நம்மளுக்கு இது மாதிரி வராது. அதனால் ஒரு 10 பூவாக இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி மீதி இருக்கிற பூ எல்லாத்தையும் நம்ம கட்டி எடுத்துக்கணும். எட்ஜில் தான் நம்ம முடி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டும்போது முன்னாடி பூ கரெக்டாக தெரியும். நீங்கள் எட்ஜில் முடி போடாமல் பாதியிலையோ இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டும்போது அந்த கயிறுலாம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் எட்ஜில் முடி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பூவை இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு கட்டி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி டபுள் டேப் எடுத்துக்கோங்க. அதிலிருந்து இந்த விளக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 பீஸாக கிடைச்சிடும். இப்போ அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒட்டிட்டு மேலே இருக்கிற ஸ்டிக்கரை இது மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் ஒட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூவிலிருந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம இதில் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். ரொம்ப உள்ளே ஒட்டிட்டிங்கன்னா முன்னாடி பூ சரியாக தெரியாது. ஃபஸ்ட்டு லைட்டாக வச்சு பார்த்துட்டு முன்னாடி சைடு பார்த்துக்கோங்க பூ நல்லா தெரியுதான்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், பூ முன்னாடி பக்கம் நல்லா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தெரியுதுல்ல, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு ஒட்டிக்கணும். நீங்கள் சரியாக பார்க்காம ஒட்டிட்டிங்கன்னா ஒரு பூ முன்னாடியும் ஒரு பூ பின்னாடியும் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சரிசமமாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பூவும் நல்லா ஒட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு அந்த டாப்பில் மட்டும் ஏதோ மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நம்ம அங்கேயும் இப்போ ஒரு செண்டு பூ வைக்கணும். அதுக்கு டபுள் ஸ்டிக்கரை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த டாப்பில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு செண்டு பூவை இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் மேலே ஒட்டாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேலேயும் ஒன்று ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம குங்குமத்தை இந்த ஓரத்தில் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொட்டு வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வைக்கிறதுனால நான் இது மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை வச்சுட்டோன்னா நம்மளுக்கு விளக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த விளக்கு பார்க்கும்போதே நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிடும்போது நம்ம பூஜை ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபெஸ்டிவல் நாளெல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சா நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு எப்படி பண்ணேன்னு நம்மக்கிட்டவே கேட்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் காசு வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுக்கலாம். விளக்கு வச்சதுக்கப்புறமா அதுக்கு கீழே நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லிப்பூ வச்சுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி மல்லிப்பூவை சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மல்லிப்பூ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், காமாட்சி அம்மன் விளக்குக்கு சிம்பிளான டெக்கரேஷன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.